அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கலா ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தமிழ் இலக்கண பகுதியில் அலகிட்டு வாய்ப்பாடு. அலகிட்டு வாய்ப்பாடு தமிழில் எப்படி பிரிக்கிறது, எந்தெந்த எழுத்துக்கள் வந்தால் நிறை வரும், நேர் வரும் என்பதை முதல்ல நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, முதல்ல நேர் வந்துன்னா நேர் எப்படி எடுப்போன்னா, ஒரு குறில் எழுத்து தனித்து வந்துன்னா அது நேர். இப்போ பாருங்கள், கா குறில் எழுத்து தனித்து வந்திருக்கிறது கா. குறில் ஒற்று வந்துன்னா, குறிலுக்கு கூட ஒற்று எழுத்து அந்த புள்ளி வைத்த மெய் எழுத்து வந்தாலும் நேர். அதே மாதிரி நெடில் எழுத்து தனித்து வந்துன்னா கா. அதே மாதிரி நெடில் ஒற்று இந்த பாருங்க பா இல் பால் வந்ததுனாலும் அது நேர். அப்போது நேர்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, குறில் தனித்து வந்தால், குறிலுக்கு கூட ஒரு புள்ளி வைத்த எழுத்து வந்தால், நெடில் தனித்து வந்தால், நெடில் எழுத்து கூட ஒரு புள்ளி வைத்த மெய் எழுத்து வந்தால், இது எல்லாமே என்ன வரும், நேர் வரும். இது நமக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம அலகிட்டு வாய்ப்பாடு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், நிறையில் பாருங்கள், 2 குறில் சேர்த்து வந்துன்னா நிறைனா, ஒரு குறில் வந்துன்னா நேர், 2 குறில் சேர்த்து வந்துன்னா மாடா ரெண்டுமே குறில் சேர்த்து வந்துன்னா நிறை. 2 குறிலுக்கு கூட ஒரு ஒற்று எழுத்து மெய் எழுத்து வந்ததுன்னா அதுவும் நிறை. அடுத்தது குறில் நெடில் சேர்ந்து குறிலுக்கு கூட ஒரு நெடில் எழுத்து வந்தாலும் நிறை. அடுத்து பாருங்கள், குறில் நெடில் ஒற்று குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் புள்ளி வைத்த எழுத்தும் வந்தாலும் அதுவும் நிறை, மடாம். புரிஞ்சுதாம்மா? இப்போ அலகிட்டு வாய்ப்பாட்டுக்குள்ளே போவோம். ஒரு திருக்குறளை நம்ம அலகிட்டு வாய்ப்பாடை நம்ம பிரிக்கலாம். பாருங்கள், அலகிட்டு வாய்ப்பாடில் பாருங்கள், திருக்குறளை பாருங்கம்மா. உள்ளத்தார் பொய்யாதொழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் தலை. இதுதான் திருக்குறள். இதை நம்ம இப்போ பிரிக்கணும். ஃபஸ்ட்டில் சீர்னா ஒவ்வொரு எழுத்து வார்த்தைகள், ஒவ்வொரு சொற்கள், அதை தான் சீர்னு சொல்கிறோம். அசை நம்ம போடக்கூடிய நேர் நிறை அந்த அசை, அதுக்கு வாய்ப்பாடு என்னன்னு உள்ளதை பிரித்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் 2 எழுத்தாக தான் பிரிக்கணும். அலகிட்டு வாய்ப்பாடில் அந்த சீர்னா அந்த சொல்லை 2 வார்த்தைகளாக தான் பிரிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த இது அலகிட்டு வாய்ப்பாடு கரெக்டாக வரும். பாருங்கள், உள்ளத்தார 2 உள் லா இத்து தாயிர். இப்போ பாருங்கள், இல் குறிலும் ஒரு ஒற்று எழுத்தம் வந்திருக்கு. அப்போ என்ன வரும்னு படித்தோம், நேர். குறிலும் ஒற்றம் வந்தால் நேர். அடுத்து 2வது பாருங்கள், குறிலும் ஒற்றம் வந்திருக்கு, என்ன வரும், நேர். 3வது நெடிலும் ஒற்றும் வந்தாலும் என்ன வரும், நேர் தான் வரும். அப்போது நேர் தேமாங்காய். அடுத்தது 2வது பாருங்கள், 2வது வார்த்தை பொய்யா. அப்போ இது குறில் எழுத்து ஒற்று வந்திருக்கு, அப்போ என்ன வரும், நேர் வரும். இதில் ஒரு நெடில் மட்டும் வந்திருக்கு, அதுவும் நேர் வரும். நேர் தேமா. இங்கே பாருங்கம்மா, என்ன வந்திருக்கு, ஒரு குறில் எழுத்தும் 2 குறில் சேர்ந்து வந்திருக்கு. தோளு 2 குறில் சேர்ந்து வந்தால் என்ன வரும், நிறை. கீயின் குறில் எழுத்தும் ஒற்று எழுத்தும் வந்தால் நேர், புளிமா. அடுத்து பாருங்கள், உலகத்தார் 3ஆக பிரிச்சுருக்கான். ஊலா 2 என்ன வந்திருக்கு, குறில் எழுத்து வந்தால், 2 குறில் சேர்ந்து வந்தால் நிறை. ஒரு குறில் எழுத்தும் ஒற்று எழுத்தும் வந்தால் நேர், நெடில் எழுத்தும் ஒற்று எழுத்தும் வந்தால் நேர், தேமாங்காய். நிறை நேர் தேமாங்காய். இன்னும் உள்ளத்துள் ஒரு குறிலும் ஒரு ஒற்று எழுத்து வந்தால் நேர், குறிலும் ஒற்று எழுத்து வந்தால் நேர், குறிலும் ஒற்று எழுத்து வந்தால் நேர் தேமாங்காய். அடுத்தது பாருங்கள், குறிலும் ஒற்று எழுத்து வந்தால் நேர், நெடிலும் ஒற்று எழுத்து வந்தாலும் நேர், தேமா. அடுத்தது உளன் 2 குறில் எழுத்துக்களும் ஒரு ஒற்று எழுத்து வந்தால் நிறை, ஒரு நிறை வந்தால் என்னம்மா, மலர். ஓகேவா? இதுதான் அலகிட்டு வாய்ப்பாடு. நன்றி.